இது பாருங்க, இந்த 31ஆம் பாடத்தினுடைய இது தொடர்ச்சி. 31ஆம் பாடத்தினுடைய இது தொடர்ச்சி. உடலில் முக்கிய உறுப்புகள். இது இப்போ முக்கிய உறுப்புகள். உடலில் முக்கிய உறுப்புகள் பார்த்தீங்கன்னா, உடலில் முக்கிய உறுப்புகள் 10. அது அந்த அம்மா இயற்கை மருத்துவர் சொல்கிறார். அங்கு பச்சர் இயற்கை மருத்துவர் வந்து உடலை பற்றி அவர் சொல்கிறார். உடலின் முக்கிய உறுப்புகள் 10. உடல் வெப்பநிலை, இதய மேலுறை போன்றவைகளையும் சேர்த்து மொத்தம் 12 உறுப்புகளாக அங்கு பஞ்சர் பிரிக்கிறது. இந்த 12 உறுப்புகளையும் பஞ்ச சக்திகள் 2 மணி நேரம் வீதம் ஊடுருவி செல்லும். காலை 9 மணி முதல் 11 மணி வரை உடலில் முக்கிய உறுப்பான மண்ணீரலுக்கு பஞ்சசக்திகள் கிடைக்கும். அதை மண்ணில் சேர்ந்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் கொடுக்கும். அதனால் தான் இயற்கையோடு சேர்ந்து வாழ்பவர்கள் அந்த நேரத்தில் உணவு எழுது கொள்ள மாட்டார்கள். மனதையும் மிக அமைதியாக வைத்துக் கொள்வார்கள். அப்படி இருந்தால் 6 மாதத்தில் உடல் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் நம்மில் பலர் அந்த நேரத்தில் தான் சாப்பிடுகிறார்கள். அடுப்பு நிறைந்த உணவுகளை மேற்கொள்கிறார்கள். அதனால் மனிதர்கள் உடலுக்கு அந்த பஞ்சபூத்தின் சக்தி முழுமையாக கிடைப்பதில்லை. குழந்தை பிறந்தவுடன் தாயார் பால் ஊட்டுகிறார். பின்பு அதன் வளர்ச்சிக்கு தகுந்தபோது உணவு ஊட்டிக்கொண்டே இருக்கிறார். இப்படி செய்யும் பொழுது அந்த உணவுக்கு தக்கபடி உடல் இயக்கம் ஏற்பட தொடங்கிவிடுகிறது. உடலும் மனதும் உணவினை எதிர்பார்க்க தொடங்கிவிடுகிறது. உணவும் மனமும் உடலை எதிர்பார்க்க தொடங்கிவிடுகிறது. அதான் மனம் எதிர்பார்க்க தொடங்கிவிடுகிறது. இதான் விஷயமே. உணவு ஊட்டி கொண்டே இருக்கிறார். இப்படி செய்யும்போது அந்த உணவுக்கு தக்கபடி உடல் இயக்கம் ஏற்பட தொடங்கி விடுகிறது. உடலும் மனதும் உணவினை எதிர்பார்த்து கொண்டு விடுகிறது. சுவைக்கு உடல் அடிமையாகி விடுகிறது. அதான் விஷயமே. சுவைக்கு உடல். இப்போ நான் வந்து ஒரு பொருள் சாப்பிட்றேன். வெறும் தண்ணீர் சாப்பிட்றதுக்கும் எலுமிச்சை நீர் கலந்து வித்தியாசம் இருக்குல்ல. எலுமிச்சை நீர் கலந்துட்டு சுவையாயிரும். தண்ணீர் சுத்தமான பொருள். தண்ணீரை கெடுக்கணும்னா எலுமிச்சை பழ சாரே போதுமானது. எலுமிச்சை சாறு சேர்த்த தண்ணீர் தூய்மையான தண்ணீர் என்பது பியூர் வாட்டர். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மட்டும் இருந்த பியூர் வாட்டர். அதோட நீங்கள் எலுமிச்சை சேர்ந்தால் லெமனார்டு வாட்டர்னு பேர். புரியுதுங்களா? ஆக எல்லா உணவுப் பொருளும் தண்ணீரை கெடுக்கும். தண்ணீர் என்பது தனிப்பையானது. எல்லா உணவுகளும் தண்ணீரை கெடுக்கும். தண்ணீர் என்ன பண்ணுதுன்னா அந்த எந்த உணவு செய்ய தெரியாது சுத்தப்படுத்திகிட்டே இருக்கு. அது ஓடுகின்ற பொழுது, இயற்கை ஓட்டத்தில் ஏற்படுகின்ற பொழுது அந்த என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த அழுக்கெல்லாம் போய் மீண்டும் தண்ணீர் புதுப்பித்துக் கொள்கிறது. த நேச்சர் ரீஃபைன் இட் செல்ஃப். த நேச்சர் ரீஃபைன்டு பை இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. நேச்சர் பியூர்னு சொல்லுவாங்க. நேச்சர் ரீஃபைன் பை இட் செல்ஃப் அல்லது நேச்சர் ரீஃபைன் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹியூமன் பாடி இஸ் எ நேச்சர். இந்த ஹியூமன் பாடி ரிப்பேர் இட் செல்ஃப். இந்த ஹியூமன் பாடி ரிப்பேர் இட் செல்ஃப்னு சொல்லலாம். த ஹியூமன் பாடி ரிப்பேர்ஸ் இட் செல்ஃப் அல்லது ஹியூமன் பாடி ரிப்பேர்ஸ் பை செல்ஃப். இதுதான் விஷயமே. எப்படி இயற்கை. ஆனால் நம்ம பசி தாக்கத்தை கடந்திருக்கிறோம். அது 15 வயசுக்கு மேலே சாத்தியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால சூரியன் ஒளியிலிருந்து தன் உடலுக்கு தேவையான சக்தியை எடுத்துக்கொண்டு உயிர் வாழும் ஹீரரத்ன மனேக் அதிசய மனிதர் அப்படி வாழ்வது சாத்தியமே. அதிகமான அளவு பயிற்சியால் அது நிலையை அடைய முடியும். தொடர்ந்த பயிற்சியில் அந்த அடைய முடியும். அப்படிப்பட்ட பக்குவனை நாம் வரும்போது உடல் இன்ப சுகங்களில் இருந்து விலகி விடுவோம். இன்றைய காலகாலத்தில் மனிதர்கள் ருசிக்கும் உடல் இன்பங்களுக்கும் அதிகமாகி உடல் இன்பத்திற்கும் உடல் இன்பம். இப்போ எனக்கு தேவையான உடல் இன்பம் வேணும்னா ஒரு அனுபவிச்சேர்ந்து ஏறணும். ஒரு உணவு இன்பம் வேணும், அனுபவிச்சேர்ந்து ஏறணும். இப்போ அனுபவிக்கிறது என்பது வேறு, உடலுறவு கொள்வது என்பது வேறு. அதற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ நம்ம ஒரு பொருள் விரும்புகிறேன், ஒரு இனிப்பு ஜிலேபி விரும்புகிறேன்னா அது வேறு. விரும்பி நான் சாப்பிட்றேன், அது அவ்வளோதான். நான் உடலுறவு கொள்ளணும்னு நினச்சேன், விரும்பி நான் செய்கிறேன், அது வேறு. ஆனால் அதற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. புரியுதுங்களா? அப்போ உணவு சாப்பிட்றனால நமக்கு ஆரோக்கியம் வரப்போகிறது இல்லை, உடலுறவு கொள்றதுனால நம்ம ஆரோக்கியம் வரப்போகிறது. ஆரோக்கியம் என்பது தனி அப்படிங்கிறதான் விஷயம். அப்போ விருப்பத்தில் சாப்பிடுவதை எல்லாம் ஆரோக்கியம்னு சொல்லிட முடியாது. அப்படின்னா விருப்பத்தில் காலையில் பார்த்து 5 மணிலேருந்து எல்லாருமே விருப்பத்தில் விருப்பப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, தவிர ஆரோக்கியப்படி யாரும் வாழ்றதில்லை. அப்போ ஆரோக்கியத்திற்கும் உணவிற்கும் நேரடி தொடர்பு இல்லைங்கிறத இந்த புத்தகம் குறிப்பிடுது. இது சாதாரண விஷயம் இல்லை, உலகத்தினுடைய திருப்பு முனையாக வரத்தான் போகுது. சரி, சூரிய ஒளியிலிருந்து தன் உடலுக்கு தேவையான சக்தியை எடுத்துக்கொண்டு உயிர் வாழும் ஹீரரத்ன மனேக் அதிசய மனிதர் தான். அப்படி வாழ்வது சாத்தியம்தான். சாத்தியமே. அதிகமான அளவு பயிற்சியால் அந்த நிலையை அடைய முடியும். அப்படிப்பட்ட பக்குவ நிலைக்கு நாம் வரும்போது உடல் இன்ப சுகங்களில் இருந்து விலகி விடுவோம். இன்றைய காலத்தில் மனிதர்கள் ருசிக்கும் உடல் இன்பங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். காலப்போக்கில் அதன் மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு நமது நாட்டில் ஏராளமான மனேக் உருவாக்குவார்கள் என்கிறார் டாக்டர் உமா வெங்கடேஷ். நூலாசிரியரின் குறிப்பு. வெங்கடேஷ் என்ன சொல்கிறாரு? பரிணாம சித்தாந்தத்தின்படி உணவை ஒதுக்கும் சக்தி சுத்தமான மனித உடலுக்கு இயல்பாகவே அமைந்துள்ளது, இயற்கையாக அமைந்துள்ளது.
நாங்கள் தண்ணீர் நீங்கள் ஒரு ஏதோ உணவு சாப்பிட்டு ஒரு 6 மணி நேரம் தண்ணீரை மருந்தாக இருந்துட்டுப்பாங்க. அதுவே போதுமானது. ஏதாவது ஒரு 6 மணி நேரம் கழிச்சு ஒரு ஏதாவது உணவு சாப்பிட்டு உடம்பு வேண்டான்னு சொல்லும். நானே வலிந்து திணித்து திணித்து பலமுறை சோதனை பண்ணி பார்த்துருக்கேன். வலிந்து திணிக்கும் பொழுது அந்த உடல் எரிச்சல் அடைகிறது. அப்ப அது இயற்கையாக தன்னை குணப்படுத்திக் கொண்டு நோயை குணமாக்குற வேலையை செய்யறத விட்டு போட்டு, நாம் உணவை சாப்பிடுகின்ற பொழுது அந்த உணவை சுத்தப்படுத்துறதுக்கு நேரம் எடுத்துக்குது. அப்ப ஏற்கனவே இருக்கிற வேலையை விட்டு போட்டு இதுக்கு வருது. இப்படியே தொடர்ந்து தின்னுட்டே இருந்தோம்னா, நம்ம பழுதான வேலையை அது பழுதாகி அது பழுது பார்க்குற வேலையை அது மறந்துட்டு, இந்த உணவை திங்கிறதும், அது செரிக்கிறதும், அதில இருக்கிற விஷத்த மறுபடியும் சேர்த்துறது, இந்த வேலைய தான் பார்க்குதே தவிர, முந்தைய வேலை செய்யாமல் போயிடுது. காரணம் இந்த மனம் விரும்பி விரும்பி போட்டு ஒரு நாளைக்கு 20 தடவை திங்கிறது நாகரீகமாகி போச்சு இன்னைக்கு. 24 மணி நேரம் தின்பது தான் இன்றைய வேலையாக இருக்குது. அப்ப தின்பதற்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன தொடர்பு? ஆக ஒருவேளை இன்பான் யோகி அப்படிங்கிறான். அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்றது தான். அது வேற. ஆகையினால புரிந்து கொண்டு நீங்க வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இந்த புத்தகத்தை பலமுறை படிக்க வேண்டும். ஆசிரியரோடு தொடர்பு இருக்க வேண்டும். அவர்கள் மட்டும்தான் தப்பிக்க முடியுமே தவிர, வெறுமனே இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு யாரும் தப்பிக்க முடியாது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா? சரி. பரிணாம சித்தாத்தின்படி உணவை ஒதுக்கும் சக்தி சுத்தமான மனித உடலுக்கு இயல்பாக அமைந்துள்ளது. மாதக்கணக்கில் ஒரு குகைக்குள் அமர்ந்து இம்மாதிரி முனிவர்கள் வாழ்ந்த குகைகள் முறையே சுருளிமலையிலும் சேந்தமங்கத்திலும் இருக்கின்றன என்று என் புத்தகத்தில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த மாதிரி பரிணாம சித்தாத்தின்படி உணவை ஒதுக்கும் சக்தி மனிதனுக்கு இயற்கையாக அமைந்துள்ளது. மாதக்கணக்கில் ஒரு குகையில் அமர்ந்து இந்த மாதிரி முனிவர்கள் வாழ்ந்த குகைகள் முறையே சுருளிமலையிலும் சேந்தமங்கலம் அதாவது நாமக்கல் சொல்லுவாங்க, சேந்தமங்கலத்திலும் இருக்கின்றன என்று என் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் இது ஒரு வழி பாதை. பரிணாம சித்தாத்தின்படி மேல்நிலை அடைந்தவர்கள் முந்தியபடி உணவு என்னும் வாழ்க்கைக்கு திரும்ப அந்த மேல்நிலை அடைந்தவங்க திரும்பி வரமாட்டாங்க. உண்ணும் வாழ்க்கைக்கு திரும்புவது இல்லை. இவர்களில் பலமுள்ள மனோசக்தியால் விண்வெளியுடன் தொடர்பு பெற்று அஷ்டமா சித்திகளையும் நாளடைவில் பெறுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. உலகில் செயல்பட வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர்கள் விருப்பப்படி தங்கள் மனோசக்தியை பயன்படுத்தி குகையில் இருந்தபடியே அவர்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று சுவாமி விவேகானந்தர் அவருடைய புத்தகமான ராஜயோகத்தில் எழுதுகிறார். மனிதனின் விண்வெளி வாழ்க்கைக்கு இது முதல் படி. ஸ்கைலாபில் திருமதி சுனிதா வில்லியம்ஸ் எப்படி வாழ்ந்திருக்க முடியும் என்று எண்ணி பாருங்கள். மனிதன் விண்வெளி ஆக்கிரமித்து எண்ணிக்கையில் பெருக வேண்டியது இயற்கையான வாழ்வாகும், கல்வி முறையும் ஆகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சித்தர்கள் நியமித்த இந்த வழியில் மனித சமுதாயம் வாழ்ந்து வளர்ச்சி அடைய வேண்டும். இப்போ நம்ம 31ஆம் பாடம் நிறைவுற்றது. நன்றி.